Praise the Lord. இந்த வேளை தேவன் செய்தியை சொல்ல வாட்சன் வந்திருக்கின்றார். அவர் இயேசுவை வரவேற்கின்றோம். முக்கியம் வாட்சன் வந்து அதிகமாக தெரியும் எனக்கு. இஸ் மோர் பைபிள் டீச்சர் தென் ப்ரீச்சர். ஏமே தேவனுடைய செய்தியை அதிகமாக கற்றுக் கொடுப்பதற்கு தேவன் வல்லமையாக அவருக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்துள்ளார். இந்த வேளையும் நம்ம தேவன் செய்தியை சொல்ல முடியாது அழைத்தேன். அதை ஏற்று வந்திருக்கான்னு நம்ம கையை தட்டி உற்சாகம் வரப்போம் வர. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். I bring greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கு வரவும் உங்களோடு ஐக்கியப்படவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கவும் தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். காரணமாயிருந்த போதகருக்கும் சபையினுடைய தலைவர்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இம்மட்டுமா எங்களுடைய ஆராதனையிலே எங்களோடு இருந்தீர். எங்களுடைய ஆராதனை உமக்கு பிரியமாய் இருந்தது. துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்ற வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும் போது என்னோடும் எங்களோடும் நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேத வசனங்கள் எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தட்டும், எங்களுடைய நம்பிக்கையை திடப்படுத்தட்டும். உம்மிலே நாங்கள் வேரூன்றி இருக்கிறோமே அந்த ஆண்டவரே அஸ்திபாரமானது ஸ்திரப்படுத்தப்படட்டும். ஆவியானவர் தாமே எங்களோடு கூட அப்படி வசனத்தை கொண்டு பேசுவீராக. உமக்கே கனத்தையும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு How to face life's challenges without fear. பயமில்லாதபடிக்கு வாழ்க்கையின் பிரச்சனைகளை சவால்களை எப்படி சந்திக்க முடியும்? பயமில்லாதவர்கள் இங்கு யாருமே இல்லை என்று சொல்லி யோசிக்கின்றேன். ஒரு வீட்டுக்கு வாசல் உண்டு, வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொல்லுவார்கள். அதே போல குடும்பம் என்று இருந்தால் சவால்கள் கட்டாயமாய்தான் இருக்கும். புதிதாய் திருமணம் முடித்தவர்களுக்கு சவால் உண்டு, அநேக ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு சவால்கள் உண்டு, இளையர்களுக்கு சவால்கள் உண்டு, சிறுவர்களுக்கு சவால் உண்டு, வளர்ந்தவர்களுக்கு சவால் உண்டு, வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்து ஓய்வடைந்து இருக்கின்றவருக்கு கூட சவால்கள் உண்டு. ஆகவே இந்த மாலை நேரத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற இந்த செய்தி இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டு மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் எல்லாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து நான் வந்திருக்கின்றேன். ஆகவே these words will be strengthening your faith in God and help us to face all the challenges that we are encountering now and what we will be encountering in the days to come. வரும் நாட்களிலே நாம் சந்திக்க போகின்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் இந்த வார்த்தைகள் பயனுள்ளவைகளாய் இருக்கும் என்று நான் திடமாய் நம்புகின்றேன். ஜோசப் ஸ்டாலின் என்பவர் the former prime minister of Soviet Union. ஜோசப் ஸ்டாலின் இவர் 1941 ஆண்டிலிருந்து 1953 ஆண்டு வரைக்கும் ரஷ்யாவினுடைய சோவியத் யூனியனுடைய பிரதம மந்திரியாக பணியாற்றியவர். அவருடைய வீட்டிலே 8 படுக்கை அறைகள் இருந்தனவாம். மாஸ்கோவில் இருந்த அவருடைய வீட்டிலே 8 படுக்கை அறைகள். we know about HDB flats, 4 rooms, 5 rooms, காண்டோ, மேஷ்னெட், இதுதான் நமக்கு தெரியும். ஆனா இவருடைய வீட்டிலே 8 படுக்கை அறைகள் இருந்ததாம். ஒவ்வொரு வாரத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு படுக்கை அறையிலே படுத்திருப்பாராம். அப்படின்னா 7 நாள் தான் இருக்கிறது, ஆனா 8 படுக்கை அறைகள் இருக்கின்றன. ஏன் அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு படுக்கை அறையிலே படுப்பார் என்று சொன்னால், he did not want anyone to know in which room he was sleeping. எந்த அறையிலே அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதனாலே ஒவ்வொரு நாளும் ஒரு படுக்கை அறையிலே படுத்திருப்பாராம். That was due to the fear that he could be killed. யாராலும் எந்த நேரத்திலும் அவர் கொலை செய்யப்படலாம் என்ற பயத்தோடு இருந்தபடியினாலே அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு படுக்கை அறையிலே படுத்திருந்தாராம். Even his security guards did not know where he was sleeping. அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் கூட அவர் எந்த அறையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியாதாம். பாதுகாப்பு அதிகாரிகள் எதற்காக இருக்கிறார்கள்? பாதுகாப்பு கொடுப்பதற்காக. ஆனால் அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரிகளையே நம்முடைய உயிரை எடுத்து விட முடியும். இந்திய பிரதமர், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்றவர் அவருடைய பாதுகாப்பு அதிகாரி. ஆகவே பாதுகாப்பு அதிகாரிகள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்பதனால் பாதுகாப்பு கட்டாயமா இருக்கிறது என்ற உத்தரவாதம் இல்லை. There is no guarantee that you are secured just because you are surrounded by security officers. நம்மை சுற்றிலும் பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்தாலும் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்ற உத்தரவாதமே இல்லை. இந்தியர்களிடையிலேயே ஒரு ப்ராவர்ப் இருக்கிறது, பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள். பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேயா.
ராத்திரியில ரோட்ல வெளியில் நடந்து போகும்போது ஒரு கயிறு கட்டினா கூட அது பாம்பு போல தெரியும். அது யாரோ ஒருத்தர் வெள்ளை சேலை கட்டிட்டு போனாங்கன்னா இதோ பிசாசு நடந்து போவது போல ஒரு எண்ணம். இங்கே பயம் இருக்கிறது. ஆகவே வெளியிலே கண்களினால் எதை பார்த்தோமானாலும் அது கருப்பாகவே தெரியும், அது பயத்தை கொடுக்கிறதாகவே தெரியும். இன்றைக்கு பயம் பலரை பலவிதமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையிலே சவால்கள் வரும் பொழுது பயம் நம்மை ஆட்கொள்கிறது. There are different kinds of fears. Fear of failure, தோல்வியை குறித்த ஒரு பயம். பரீட்சை எழுத போகின்ற ஒரு மாணவன் நான் இந்த தேர்விலே தோற்று விடுவேனோ என்ற பயத்தோட சில சமயங்களில் போகும்போது வயிறெல்லாம் சத்தம் போட ஆரம்பிக்கும். பலவிதமான மியூசிக் எல்லாம் வயிற்றிலிருந்து வருகிறது. காரணம் பயம். failure, fear of failure. அதே போல சில சமயத்தில் திருமணம் முடிக்காமல் இருக்கிறவர்களுக்கு பயம். கல்யாணம் முடிக்காமையே வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ, எல்லாரும் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, எனக்கு வயசு 25 ஆயிருச்சு, 28 ஆயிருச்சு என்று பயம். திருமணம் முடிக்காமல் இருக்கிறவர்களுக்கு சில பேர் திருமணம் முடிச்சா வாழ்க்கையே விவாகரத்துல முடிஞ்சிருமோ, முடிச்சவங்க எல்லாம் ஏண்டா முடிச்சோன்னு நினைக்கிறாங்க, முடிக்காதவங்க எல்லாம் என்ன முடிக்க முடியலையேன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. So there is fear, all kinds of fears. Fear of loneliness, தனிமையை குறித்த பயம். தனிமையை குறித்த பயம். சில சமயங்களிலே பெரிய கூட்டத்திலே இருப்போம், ஆனால் தனிமையை உணர்வோம். சைக்காலஜிஸ்ட் கார்ல் யுங், ஒரு மனோதத்துவ நிபுணர் கார்ல் யுங் இப்படி சொல்கின்றார்: குழப்பம் நிறைந்த நமது சமூகத்தின் பிரச்சனைகள் பூமியில் ஒரு டப்பாவில வைத்து எப்படி ஒரு சாடின் டப்பாவிலே மனிதர்களை எப்படி அடைத்து வைத்திருக்கிறார்களோ அதே போல குழப்பம் நிறைந்த இந்த சமூகத்திலே மக்கள் பல பிரச்சனைகளினால் ஆட்கொள்ளப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தனிமையை மனிதன் உணர்கிறான் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். You may be in a crowded place and you may be in a family which has about 10 members, but still you can be lonely. கணவரோடு இருக்கலாம், இருந்தாலும் தனிமையை உணரலாம். மனைவியோடு கூட இருக்கலாம், இருந்தாலும் தனிமையை உணரலாம். பிள்ளைகள் எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறார்கள். ஆலயத்திலே, பெரிய ஆலயத்திலே உட்கார்ந்து இருப்பீர்கள், ஆனால் ரொம்ப தனிமையாய் இருப்பது போல உணர்வு இருக்கலாம். தனிமையை குறித்த ஒரு பயம். Fear of security, பாதுகாப்பை குறித்த பயம். எனக்கு தெரியும், அப்பொழுது நான் மீடியா காப்பிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது சிங்கப்பூர்ல சாஸ் நோய் பயங்கரமாய் பாதிக்கப்பட்டது. இந்த சாஸ் நோய்க்கு பயந்து நிறைய பேர் மைக்ரேட் பண்ணி நியூசிலாந்துக்கு போனார்கள். அங்கே போன போது அங்கு நில அதிர்ச்சி காத்திருந்தது. People want to run away from SARS only to be frightened by earthquakes in Auckland and Christchurch. My dear brothers and sisters, there is no place on this earth which can guarantee you security. உலகத்திலே பாதுகாப்பை உங்களுக்கு உத்தரவாதமாக அளிக்கக்கூடிய இடம் பூமியிலே எங்கேயுமே இல்லை. Fear of security. அது மட்டுமல்ல, fear of past failures. கடந்த காலத்திலே இதை செய்தேன், அதை செய்தேன், இந்த தொழிலை நடத்தினேன், ஆனால் தோல்வி நடந்து விட்டது. ஆகவே எதிர்காலத்திலும் நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பேன், ஆனால் அது தோல்வியிலே முடிந்து போய்விடும் என்று கடந்த கால தோல்விகளை குறித்த ஒரு பயம். Fear of how the future is going to be. இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறதோ, போன ஆண்டு எப்படியோ முடிந்து விட்டது, ஒரு மாதத்தை எப்படியோ ஓட்டிட்டோம், இன்னொரு 12-11 மாதம் இருக்கிறதே, எப்படி இருக்க போகிறதோ, என்னென்ன பிரச்சனைகளை சமாளிக்க போகின்றோமோ, பொருளியல் நெருக்கடி வருமா, will there be an economic downturn, will I be able to guard my job, என்னுடைய வேலையை என்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா, இன்றைக்கு சுகத்தோடு இருக்கிறேன், திடீரென்று சொல்லி மருத்துவர் எனக்கு கேன்சர் என்று சொல்லி விடுவாரோ, அந்த பயம் இருக்கிறதா? இன்றைக்கு காலையில கூட ஒரு பெரிய PhD வச்சிருக்கிற ஒரு சகோதரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் அவங்க அண்ணன் பெரிய டாக்டர், a very big surgeon, only to be diagnosed for cancer at a very late stage. திடீரென்று நடந்து விட்டது. அருமையானவர்களே, பயம், பலவிதமான பயம். செத்து போய்விடுவோமோ என்ற பயம், மரணத்தை குறித்த பயம், மரண பயம். உடி ஆலன் என்பவர் ஒரு ப்ரொடியூசர், ஹாலிவுட் ஆக்டர் as well as a director. You know what he says? He said, மரணத்தை குறித்து இப்படி சொல்கிறார்: It is not that I am afraid to die, I just don't want to be there when it happens. நான் மரணத்தை குறித்து பயப்படவில்லை, ஆனால் அது நடக்கும் போது நான் அங்கு இருக்க விரும்பவில்லை என்று சொல்கிறார். மரணத்தை குறித்த ஒரு பயம். ஒவ்வொரு முறையும் ஒரு அடக்க ஆராதனையில பங்கு பெறும் போது அடுத்த முறை நான் தான் உள்ள இருப்பனோ அப்படின்ற ஒரு எண்ணம். யார் இருப்பாரோ? போன ஆண்டு எங்களுடைய ஆலயத்திலே 10 பேர் போயிட்டாங்க, 10 பேர் கல்லறைக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த அடக்காரத்தில் பங்கு பெற்று அநேகர் நினைத்திருப்பார்கள் அடுத்து நான் தானோ என்று எண்ணம் இருக்கலாம்.
விமானத்திலே மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் 2 பாதிக்கப்பட்டு விட்டது. ஏர் ஏசியா விமானம் and Malaysian Airlines. ஒவ்வொரு முறை விமானத்தில் ஏறி உட்காரும் போது இந்த விமானம் பத்திரமா போய் சேருமோ, thank God it is not Malaysian Airlines என்று சொல்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, it's not just because you fly in Malaysian Airlines that you meet with a misfortune. It can happen in any flight. எந்த ஒரு விமானத்திலுமே நடக்கலாம். மரணத்தை குறித்த பயம். அருமையான சகோதரனே, இந்த மரணம், இந்த பயம் can have different kinds of effects. பயம் இருக்கும் பொழுது, ஒரு சவாலை சந்திக்கும் போது, பயம் நம்மை ஆட்கொள்ளும் போது அதனுடைய விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும். என்னென்ன விளைவுகள்? It can take away your peace and land you in confusion. மனதில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட்டு குழப்பத்திலே, ஒரு அச்சத்திலே, ஒரு பிரமையிலே உங்களை விட்டுவிட முடியும். It can take away the confidence in you. உங்களிலிருந்து நம்பிக்கையை எடுத்து போட்டு விட முடியும். It can prevent you from making major decisions. வாழ்க்கையிலே முக்கியமான தீர்மானங்களை எடுக்க விடாது பயம். ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த பாடத்தை எடுத்து படிக்கிறோம், வேலை கிடைக்குமா, ஐயோ பயமா இருக்கு, அதனால படிக்காம இருப்போம். இந்த காஸ்ட் போனோம்னா இது பிரயோஜனமா இருக்குமா, ஐயோ வேணாம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில you cannot take decisions if you are gripped with fear. அருமையானவர்களே, fear is the cause of many of our diseases. Researchers say fear causes many of our health problems: asthma, allergy, high blood pressure, hypertension, irritable bowels, tension, தலைவலி, strokes, பக்கவாதம், insomnia, diabetes, இனிப்பு வியாதி. இந்த எல்லா நோய்க்கும் காரணம் பயம் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, நீங்களும் நானும் பயத்தோடு கிறிஸ்தவர்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில பல நோய்களை நாமே கொண்டு வந்து விடுவோம். Fear is the cause of 85% of diseases and other emotional related problems according to research. மனிதனுக்கு வருகிற ஏறக்குறை 85% நோய் பயத்தினால் வருகிறது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாலை நேரத்திலே பயம் இல்லாதவர்களாய் கிறிஸ்தவர்களாய், one of the major differences between a Christian who believes in God and people who don't believe in God is we do have fear, but we can overcome our fear. நமக்கு பயம் வரலாம், நம்மை சூழ்ந்து கொள்ளலாம், ஆனால் கிறிஸ்தவர்கள் பயத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள். பயம் அவர்களை ஆட்கொள்ளாது, ஆனால் கிறிஸ்தவர்கள் பயத்தை ஆட்கொள்வார்கள். Fear cannot overcome a Christian, but he can overcome that fear with God. My dear brothers and sisters, this evening the intention of this sermon is to strengthen you that you can handle any problem in your life. உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சவால்கள் வந்தாலும், எந்த பயமுள்ள சூழ்நிலையை நீங்கள் சந்தித்தாலும் அதை சமாளிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியத்தை நான் சொல்லுகின்றேன். இந்த பிரசங்கத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். D.L. மூடி என்ற தேவனுடைய பக்தன் ஒரு இருந்தார், அமெரிக்கன் இவாஞ்சலிஸ்ட். ஒரு முறை அவர் ஒரு கப்பலிலே போய் கொண்டிருந்தாராம். கப்பலிலே போய் கொண்டிருந்த போது கப்பல் பயங்கரமான புயலை சந்தித்தது. புயலை சந்தித்த போது படகிலே இருந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லாரும் கூப்பிட்டார்களாம், வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் எப்போ ஒரு கஷ்டம் வந்தாதான் ஜெபம் வரும். ஆட்டோமேட்டிக்கா ஜெப கூட்டம் ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுல கஷ்டம் வந்தா எல்லாம் நிறைய ஜெபம். ஏன்னா பிரச்சனை வந்துருச்சு, கடவுள் தான், பிரச்சனை இல்லைன்னா நம்மளா பாத்துக்கலாம் என்று யோசிப்போம். அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லாரும் ஜெபிக்க எல்லாரும் கூடினார்களாம். D.L. மூடியை கூப்பிட்டார்களாம். D.L. மூடி, நீங்களும் வந்து ஜெபம் பண்ண வாருங்கள் என்று கூப்பிட்டார்களாம். அப்பொழுது D.L. மூடி அவரோடு ஜெபிக்க போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டாராம். ஆனால் எப்படியோ அந்த புயல் நின்றது. அதற்கு அப்புறமாக D.L. மூடியை பார்த்து அவர்கள் கேட்டார்களாம், நாங்கள் ஜெபிக்க தானே கூப்பிட்டோம், நீ ஒரு ஊழியக்காரர் ஆயிட்டே, ஏன் நீர் ஜெபிக்க வர மறுத்து விட்டீர் என்று கேட்டபோது அவர் சொன்னார், I have 2 sisters. எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். ஒரு சகோதரி சிகாகோ அமெரிக்காவில் இருக்கின்றாள், இன்னொரு சகோதரி ஆண்டவருடைய வீட்டில் இருக்கின்றாள். நான் செத்தால் பரலோகத்திலே அந்த அக்காவை பார்ப்பேன், உயிரோடு இருந்தால் இந்த அக்காவை நான் அமெரிக்காவிலே பார்ப்பேன். ஆகவே சாவை குறித்து எனக்கு பயமே இல்லை என்று சொன்னார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறவனே கிறிஸ்தவன். மரணத்தையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க கூடியவனே, பயம் அவனை ஆட்கொள்ள விடாதபடிக்கு பயத்தை மேற்கொள்கிறவனே கிறிஸ்தவனாக இருக்கின்றான். அருமையானவர்களே, D.L. மூடி மரணத்தை குறித்து ஒரு நாளும் பயந்ததே இல்லை. நான் மரணத்தை குறித்து அதிகமாய் பேசுவேன், அடிக்கடி என்னுடைய மரணத்தை குறித்தே சொல்வேன். என் பிள்ளை இடத்தில், மனைவியின் இடத்தில் அடிக்கடி சொல்வேன். திடீரென்று நான் ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணும் போது இதுதான் என்னுடைய கடைசி பிரசங்கமாக நினைத்து நான் பிரசங்கிப்பது உண்டு.
There is no guarantee that I'll be awake tomorrow morning. Though my calendar is full of preaching assignments, there is no guarantee that I will keep my promise to the church pastors and the leaders who have invited me to preach in Singapore, in Malaysia and in other parts of the world. Because life is not in our hands. எந்த நேரத்திலையும் ஆண்டவர் கூப்பிட்டா போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அந்த ஒரு மனநிலை எப்பொழுது வரும்? I want to place before you 5 practical ways to handle challenges and fears in your life. உங்கள் வாழ்க்கையிலே பயத்தையும் சவால்களையும் மேற்கொள்ள 5 நடைமுறை ஆலோசனைகளை இந்த மாலை வேளையிலே உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். என்னுடைய பிரசங்க பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நான் எடுக்கின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது படவு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இந்த பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில். இந்த ஒரே சம்பவத்தை மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 4 சுவிசேஷகர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொண்டது மத்தேயு. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து என்ன சொல்லுகிறார்கள்? 25ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். மடிந்து போகின்றோம். அருமையானவர்களே, நாங்கள் செத்து போறோம், என்னையா நீ தூங்கிட்டு இருக்கிற? இந்த மாதிரிதான் கொச்சையா சொன்னா. நாங்க எவ்வளவு அழுதுகிட்டு இருக்கோம், உயிருக்கு பயந்து அதட்டி பயந்துகிட்டு இருக்கிறோம், இறந்து போய்விடுமோ என்ற அச்சத்திலே இருக்கிறோம், நீரோ தூங்கிக் கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி அவரை பார்த்து கேட்டார்கள். டீச்சர், டோன்ட் யூ கேர் இஃப் வி ட்ரவுன்? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, போதகரே நாங்கள் செத்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அவர்கள் ஒரு காரியத்தை ஏன் பயந்தார்கள்? அந்த புயலை பார்த்தார்கள், பயந்தார்கள். இங்கே இயேசுவை பார்த்தார்கள், இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். முழிச்சிருந்தா கூட கொஞ்சம் தைரியம் இருந்திருக்கும். அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரே என்று சொல்லி. தூங்குற மனுஷனுக்கு என்ன தெரியும் நமக்கு வர்ற பிரச்சனை? நிறைய சமயத்தில் நினைக்கிறோம், ஆண்டவர் தூங்க போயிட்டார் போல, நம்ம கஷ்டம் அவருக்கு என்ன தெரியுது, அவர் தூங்க போயிட்டார், லீவ் எடுத்துட்டு போயிட்டாரு. நிறைய சமயத்துல ஆண்டவரை பார்த்தே சொல்றோம், உங்களுக்கு கண் இல்லையா? கண் இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்று கேட்கின்றோம். இந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து, நாங்கள் மடிந்து போகின்றோம், ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்று புலம்பினார்கள். One thing they forgot, that is they forgot that Jesus was with them. இயேசு தங்களோடு கூட இருக்கிறார், ஆகவே தாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்பதை மறந்து போய்விட்டார்கள். My dear brothers and sisters, the first important way to handle challenges and fears in life is to have the companionship, realization of the companionship of God's presence. தேவ பிரசன்னத்தின் ஐக்கியத்தை உணர வேண்டும். தேவ பிரசன்னத்தின் ஐக்கியத்தை உணர வேண்டும். எப்படி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும்? பிரச்சனைகளையே பார்த்து கொண்டு பிரச்சனைகளே சிந்தித்துக் கொண்டிருக்கோமானால் பிரச்சனைகளை நம்மை ஆட்கொண்டு விடும். அப்படி பிரச்சனை வரும் பொழுது, தனிமையை உணரும் போது, பயம் நம்மை ஆட்கொள்ளும் போது தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். We need to realize the presence of God, companionship of God's presence when you go through difficult times. அந்த நேரத்துல சாத்தான் நம்மள மறக்க வச்சிருவான், ஆண்டவரை மறக்க வச்சிருவான். கோயிலுக்கு வந்தாதான் நிறைய பேர் ஆண்டவரோட பிரசன்னத்தையே உணர்றாங்க. My dear brothers, church is a place where we definitely realize the presence of God. But when you are out in the world, when you go through problems, when you face challenges, when you are surrounded by fear, more and more you need to realize the companionship of God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். அந்த சூழ்நிலையிலே
தானியேலை தூக்கி சிங்கக்கவியிலே போட்ட போது தானியேல் என்ன சொல்லுகிறான்? ராஜாவை பார்த்து, ராஜாவே, என் தேவனாகிய கர்த்தர் என்னை விடுவிப்பார், அவள் விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்லை, நான் நிற்பேன் என்று நின்றான். காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் என்னை விடுவிப்பார். He knew that God will be with him in his difficulties. அதே போல ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அந்த 3 பேரையும் அவர்கள் நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது 4வது நபராக ஒருவர் அங்கு இருப்பதை ராஜா பார்த்தான், எல்லாரும் பார்த்தார்களாம். My dear brothers and sisters, when you go through difficulties in your life, when you face challenges in life, let me guarantee you on the basis of God's word that God does not leave you alone. கர்த்தர் உங்களை தனிமையை விட்டு விடுவதில்லை. தனிமையிலேயே உங்களுடைய சவாலை சந்திக்க அவர் உங்களை விட்டு விடுகிறதுக்கு இருதயம் இல்லாத ஒரு தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய கஷ்டங்களை உணர்ந்த தேவன், அறிந்து கொள்கிற தேவன், உணர்கிற தேவனாய் இருக்கிறார். Someone said like this: it is not the absence or presence of problems that determines one's peace of mind. It is the absence or presence of God that determines the peace of God or non-peace of God. அருமையானவர்களே, ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இருப்பதோ இல்லாமல் இருப்பதோ அந்த நபரின் மன அமைதியை நிர்ணயிப்பதில்லை. ஆனால் தேவன் அவருடன் இருப்பதோ அல்லது இல்லாததையோ, அவர் உணர்வாரோ உணராமல் இருக்கிறாரோ, அதை பொறுத்தே அவருடைய வாழ்க்கையிலே அமைதி இருக்கிறதா என்பது முடிவு செய்யப்படும். My dear brothers and sisters, next time when you face a problem, next time when you go through a difficult situation, realize the companionship of God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், I am with you always till the ends of the ages. பூமியின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேல் என்ற பெயரை கிறிஸ்துமஸ் நாட்கள்ல தான் நம்ம கேட்போம். இம்மானுவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? God with us. தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். கிறிஸ்துமஸ் நாட்களிலே மட்டுமல்ல, வாழ்நாள் எல்லாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். Once a small boy, ஒரு சிறு பையன், ஒரு வீடு தீப்பிடித்துக் கொண்டது. அப்பொழுது அந்த கூரையின் உச்சியிலே ஒரு சிறுவன் மாட்டிக்கொண்டான். மேலே இருந்து கீழே பார்க்கின்றான். அப்பா சொல்லுகிறார், கீழே குதி குதி, நான் உன்னை பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது மகன் சொல்கிறான், அப்பா, உங்களை என்னால பார்க்க முடியல, எங்க குதிக்கிறதுனே தெரியலப்பா என்று சொல்கிறான். காரணம் என்ன தெரியுமா? புகை மறைச்சிக்கிச்சு. அருமையானவர்களே, பிரச்சனை வந்ததுன்னா, கஷ்டம் வந்ததுன்னா கடவுள் எங்க இருக்கானே தெரியாது. நம்ம பிரச்சனைகள் கடவுளை மறைத்து விடும், இறைவனை மறைத்து விடும். Not be able to see God when we are overwhelmed by challenges and fears in our lives. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது இறைவனை பார்க்க முடியாமல் போய்விடுவோம். அந்த சிறுவன் சொன்னான் அப்பாவை பார்த்து, அப்பா, என்னால் உங்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னபோது the father said, son, I can see you and all that matters. என்னால் உன்னை பார்க்க முடியும். My dear brothers, when you go through a difficult situation, you may not be able to see God, but let me assure you that God can see you. கர்த்தர் உங்களை பார்க்க கூடியவராய் இருக்கிறார். Even this evening, உங்க பிரச்சனை ஏதோட வந்திருக்கீங்க இந்த ஆலயத்திற்கு, எனக்கு தெரியாது. உங்களுடைய சூழ்நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய சூழ்நிலையில அறிந்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன சந்திக்கிறீர்கள், தனிமையை, பயத்தை, அச்சத்தை, வேதனையை சந்திக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். Number 1, companionship of God's presence. Number 2, இரண்டாவதாக contentment of God's provision. Trust and be contented in God's provision. Contentment of God's provision. தேவ பரிகாரத்தின் மனநிறைவு. தேவ பரிகாரத்தின் மனநிறைவு. ஒரு பண தேவையா இருக்கலாம், அதனால பயமா இருக்கலாம். பிள்ளைய யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டோம், ஃபீஸ் கட்டணுமே, எங்கிருந்து வருமோ பயம். ஐயோ, மருத்துவமனைக்கு நான் சோமில்லாமல் இருக்கிறேன், நோயோடு இருக்கிறேனே, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் இந்த மெடிக்கல் பில்லை எப்படி கட்டுவேன் என்ற பயம். அருமையானவர்களே, பயம் இப்படி இருக்கலாம். But let me tell you, the God who has been providing all your needs will be taking care of all your needs. இதுவரைக்கும் உங்கள் தேவைகளை சந்தித்த கர்த்தர் இனிமேலும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். காரணம், அவரே பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். So you need to be contented of God's provision. என் தேவன் பரிகாரியாய் இருக்கிறபடினாலே என் தேவைகளை சந்திப்பார் என்ற மனநிறைவோடு இருப்போம். மனநிறைவோடு. contentment. What is contentment? Contentment is not getting what you want. விரும்புவதை பெறுவது மனநிறைவு அல்ல. But contentment is accepting and being happy with what you already have.
மனநிறைவு, கண்டென்ட்மெண்ட் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? விரும்புவதை பெறுவது மனநிறைவல்ல, ஆனால் இருப்பதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்வது மனநிறைவு. அருமையானவர்களே, எனக்கு இது இல்ல அது இல்லன்றோம், என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம் நீங்களாம் ஆப்பிரிக்காவுக்கு வந்தது கிடையாது. சாப்பாடு இல்லாத 1 மில்லியன் பிள்ளைகள் தெருவிலே சாப்பாடு இல்லாமல் அழைகிறார்கள். ஒரு முறை நாங்கள் ஊழியம் செய்கின்ற அந்த விடுதிக்கு, அந்த ஒரு ஹோம்க்கு, டிரான்சிட் ஹோம்க்கு ஒரு சிறுவன் வந்தான். அவனுக்கு பேரே தெரியாது. அவருக்கு அந்த ஹோம்ல இருக்கிறவங்க அவங்களாம் சேர்ந்து பேர் வச்சாங்க, ரூபன் அப்படின்னு சொல்லிட்டு. பேரே தெரியாத பிள்ளைகள் ரோட்ல தெருவிலே அழைகிறார்கள். அப்படியா நம்ம இருக்கிறோம் இங்க சிங்கப்பூர்ல? வீடே இல்லாத ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்படியா நீங்க இருக்கிறீங்க? வேலையே இல்லாம சும்மா நேரத்தை போக்கிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் பல நாடுகள் இருக்கிறார்கள். Singaporeans need to be contented with all God's blessings in their lives. We are one of the richest countries in the world. உலகத்தில் இருக்கிற மிக செல்வந்தமான ஒரு நாடுகளிலே சிங்கப்பூர் ஒன்று. சிங்கப்பூரர்கள் பல வசதிகளோடு இருக்கிறார்கள். அந்த உலகத்தின் பல பகுதிகளில் போய் பார்த்தால் தான் தெரியும், பல கஷ்டங்களோடு துன்பங்களோடு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, contentment of God's provision. லூக்காதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி சொல்கின்றார். லூக்காதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர் நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். God takes care of all our needs. நீங்க உடை கொடுத்திருக்கீங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன முடியாத அளவுக்கு உங்களுடைய அல்மேராலேயோ உங்களுடைய வார்ட்ரோப்ல அவ்வளவு Dress ஒரு தான் போட்டிருப்பீங்க, ஒரு வருஷம் கூட. அப்படி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு உடை கூட இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். Do not worry, as your father knows what you need. அருமையானவர்களே, contentment is not desiring to have everything that we want, but contentment is accepting and being happy with what we already have. ஏற்கனவே இருப்பதிலே மனநிறைவோடு இருப்பது மனநிறைவு. அதுதான் திருப்தி, உண்மையான மன திருப்தி. இரண்டாவதாக, contentment of God's provision. அருமையானவர்களே, நான் அடிக்கடி சொல்வேன், if you have Jesus in your heart, clothes to wear and food to eat, you're rich. உள்ளத்திலே இயேசு இருக்கிறார், உடுப்பதற்கு உடை இருக்கிறது, உண்ண உணவு இருக்கிறது, நான் பணக்காரன். வேற என்ன தேவைங்க? ஒரு கூரை தேவை, மேல உடுக்கிறதுக்கு உடை வேணும், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும். இயேசு உள்ளத்தில் இருக்கிறார், நான் பணக்காரன். Have we learned to be contented? Number 3, மூன்றாவதாக, முதலாவதாக சொன்னேன் companionship of God's presence, தேவ பிரசன்னத்தின் ஐக்கியம். இரண்டாவதாக contentment of God's provision, தேவ பரிகாரத்தின் மனநிறைவு. மூன்றாவதாக confidence of God's promise, தேவ வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கை, தேவ வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கை. அருமையானவர்களே, இந்த மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே, அதற்கு முந்தைய சம்பவத்திலே 8ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களானால், இயேசு பேதுருவின் வீட்டிற்கு வந்து மாமியை ஜுரமாய் இருக்க கண்டு சுகப்படுத்தினார் என்று மத்தேயு 8ல வாசிக்கின்றோம் 14ஆம் வசனத்திலே. அது மட்டுமல்ல, 15ஆம் வசனத்திலே 16ஆம் வசனத்திலே பிசாசு பிடித்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள், அவர் சொஸ்தமாக்கினார். இதெல்லாம் செஞ்ச ஆண்டவர், இதெல்லாம் சீஷர்கள் பார்த்தார்கள். ஆனா அவங்களுக்கு பிரச்சனை வந்தவுடனே என்ன சொல்றாங்க? ஐயா, நாம மடிந்து போறோம், எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க. இது வரைக்கும் எத்தனையோ அற்புதங்களை பார்த்திருக்கிறீங்க. My dear brothers, God has given us many promises in the word of God. தம்முடைய வார்த்தையிலே ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்கிறாராம், never will I leave you, never will I forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இந்த வேத வசனம் ஃபுல்லா நிறைந்து இருக்கிறது வாக்குத்தத்தங்களால். இந்த வாக்குத்தத்தங்களிலே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். யாராவது வந்து உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னா அவரை உடனே நம்புவோம். ஆனா ஆண்டவர் பைபிள்ல உன்னை பரிகாரியா இருப்பேன்னா அதை நம்ப மாட்டோம். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே, ஆனால் நாசியில் சுவாசத்தை வைக்கிற தேவனை நம்புங்கள்.
அவருடைய வார்த்தையை நம்புங்கள். This Bible is full of God's promises. இதிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் நம்பலாம். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். Who is he? He is an omnipotent God, all powerful God. He is an omniscient God. He is an all knowing God. சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் அறிந்த தேவன். He is an omnipresent God. எல்லா இடத்திலும் வியாபிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் மேல் நம் நம்பிக்கையை வைக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே திருப்தி இருக்கிறதா, பயம் இருக்கிறதா? தேவ வாக்கு தத்தத்திலே நம்பிக்கை வையுங்கள். இந்த வாக்கு தத்தத்தின் மேல் உங்கள் நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கட்டும், எப்பொழுதும் இருக்கட்டும். Sometimes ஒரு எப்படி சொல்கிறார், sometimes the Lord calms the storm. நம்மள என்ன விரும்புறோம்? புயல் அடிச்சா ஆண்டவர் உடனே ஜெபம் பண்ண உடனே புயல் நிறுத்தணும்னு நினைப்போம். அப்படிதானா? ஒரு கஷ்டம் வந்தா உடனே ஆண்டவர்ட்ட உடனே நம்பர் 777 போன் எடுத்து ஆண்டவர் ஜெபம் பண்ண வேண்டியது, அடுத்த நேரமே இன்ஸ்டன்டா பதில் கிடைச்சிரும்னு எதிர்பார்க்கிறோம். But let me tell you a truth. Sometimes the Lord calms the storm, but many times he lets the storm rage, but he will calm his child through his promises. தமிழ்ல சொல்கிறேன், சில வேளைகளில் தேவன் புயலை உடனடியாக அதட்டி நிறுத்துவார். ஆனால் பல வேளைகளில் புயல் அடிப்பதை அனுமதித்து விட்டு தமது பிள்ளையை தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு தைரியமூட்டுவார். நம்ம எதிர்பார்க்கிறதுனா புயல் முடிவுக்கு வரணும், புயல் அடிச்சுட்டே இருக்கட்டும், நம்ம வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிறோம். நம்ம we will hold on to the promises of God because he is an omnipotent God, omniscient God and an omnipresent God. We can trust in him. And he is with us, his promises are with us. We are not going to be shaken. நாம் அசைக்கப்படுவதில்லை. இந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ். நான்காவதாக கம்ஃபர்ட் ஆஃப் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தில் நமக்கு ஆறுதல், ஆண்டவருடைய தேவ பாதுகாப்பில் ஆறுதல், தேவ பாதுகாப்பில் ஆறுதல், தேவ பாதுகாப்பு. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவர். அந்த படகுல போயிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஒன்ன மறந்துட்டாங்க, தாங்க செத்தா இயேசு கூட சேர்ந்தா சாகணும். தெரியுமில்ல, தாங்க செத்தா இயேசுவும் கூட சேர்ந்தா செத்த ஆகணும். இயேசு கிறிஸ்துவானது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? அக்கறைக்கு போவான்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அக்கறைக்கு போய் சேருவாங்களா சேர மாட்டாங்களா? இயேசுதான் சொன்னாரு, அக்கறைக்கு போவான்னு சொன்னா போய் தான் ஆகணும். அப்படின்னா புயல் அடிச்சாலும் எந்த புயலும் அவர்களை கொலை செய்ய முடியாது, அவர்கள் அக்கறைக்கு போய் சேர்வார்கள். காரணம், இயேசு சொல்லிவிட்டார். Jesus has already promised we are going to be on the other shore. That means it will happen. The fear can be there, storm can be there, but that is not going to stop Jesus and his 12 disciples from reaching the other shore because he has already said. அருமையானவர்களே, வாக்குத்தத்தத்தை இயேசு சொல்லிட்டார், அங்க போயிடுவோம்னு. புயல் அடிச்சாலும் போய் சேர்ந்துருவோம், செத்தாலும் இயேசு கூட தான் சேர்ந்து சாகணும். இதெல்லாம் மறந்துட்டாங்க. அருமையானவர்களே, இயேசு கூட இருக்கும்போது பாதுகாப்பு நம்ம கூடயே இருக்குது. இயேசு நம்ம கூட இல்லாத போது பாதுகாப்பே இல்லை. லைஃப் வித் கிரைஸ்ட் is full of protection. Life without Christ is full of insecurity. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை பாதுகாப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. We have the comfort of God's protection. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஏன்னா 5ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், கண்டென்டடா இருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே why are we comforted? What he has promised, that he will not leave us, he will not forsake us, so we'll become bold. ஆகவே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அருமையான சகோதரனே, சகோதரி, அருமையான தாயே, தகப்பனே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சகாயராய் இந்த ஆண்டு முழுவதுமாய் இருப்பார், வரும் ஆண்டுகளில் இருப்பார். ஆகவே நாம் பயப்படுவதில்லை. We are not going to be frightened. Fear will be frightened to come to us because we have a God who has overcome all fears. எல்லா பயத்தையும் மேற்கொண்ட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே பயத்தை நாம் மேற்கொள்வோம். பயம் ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது.
ஆகவே நாம் என்ன சொல்லலாமா? நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அருமையான சகோதரனே சகோதரியே, பயப்படவே பயப்படாதீர்கள். லூக்காதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது. நமக்கு தலையில இருந்து முடி உழுதுகிறதுன்னு எப்ப தெரியும் தெரியுமா? பாத்ரூம்ல குடிக்கும் போது தான் அவ்வளவு முடி கிடக்கிறது ஐயோ இப்பதான் தெரியுது. அது வரைக்கும் நமக்கே தெரியாது, எல்லாம் ஒழுங்கா தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவருக்கு தெரியுமா ஒரு முடி கீழே விழுந்தா அவருக்கு தெரியுமா? When one hair falls on the ground, God knows, because He has counted every hair on our head. நம்ம தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணி வைத்திருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, ஆகவே நமக்கு தேவ பாதுகாப்பில் ஆறுதல் இருக்கிறது. Fourthly, fifthly and finally, courage in fellowship with God's people. Courage in fellowship with God's people. தேவ ஐக்கியத்தில் துணிவு, தேவ ஐக்கியத்தில் துணிவு. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருக்கிறார். சீஷர்லாம் பயப்படுறாங்க. பேதுரு தனியா இல்லை, யோவான் தனியா இல்லை. பேதுருவோடு யோவான், யோவானோடு யாக்கோபு, பேதுரு யோவான் யாக்கோபு மற்ற சீஷர்கள், அவரோடு இயேசு. ஒரு குரூப் இருக்குதுங்க. Christian community is the blessed community because you are not a loner. நீங்கள் தனி மனிதர் அல்ல, அனாதை அல்ல. அனாதை யாவதில்லை. We will never become orphans because we have a God who is our father and we have a family of God. தேவன் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். நமக்கென்று ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தை தந்திருக்கின்றார். நான் அடிக்கடி சொல்வேன், church is not a building but church is a family. Church is a home. அருமையானவர்களே, சபை ஒரு கட்டடம் அல்ல, சபை ஒரு இல்லம், சபை ஒரு குடும்பம். We have courage with God's, in the fellowship with God's people. தேவ ஐக்கியத்தில் துணிவு இருக்கிறது. Church is our home. Church is the body of Christ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அந்த சபையிலே, ஆதி சபை, முதல் சபையிலே அங்கு யாருக்குமே குறைவில்லையாம். From time to time, those who owned lands or houses sold them, brought the money from sales, and it was distributed to anyone as he had need. ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு ஏற்ற விதமாக சொத்தை விற்று காணிக்கையை கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டார்களாம். Church is a place where we meet one another's needs. ஒருவருக்கு ஒரு பாரத்தை சுமக்கின்றோம், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாய் இருக்கின்றோம், ஒருவர் மற்றவருடைய கண்ணீரை துடைக்கின்ற இடம். ஆனா சில சமயங்கள்ல சபை கண்ணீரை கொண்டு வருகிற இடமாய் போயிருது. ஐயோ அந்த கோயிலுக்கு போனேன், மனசெல்லாம் உடைச்சு விட்டாங்க, நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போனேன், அங்க இருந்து கண்ணீரோட. அந்த மாதிரி இந்த சபையில் அது சர்ச்சே இல்லைங்க. அது that is not church. that is a cooperative. அது ஒரு சங்கம் ஆயிருச்சு. கிறிஸ்தவ சபை சங்கம் அல்ல, தனக்கு 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 என்று தனக்கு ஆதாயம் தேடுகிற இடம் அல்ல. கிறிஸ்தவ சபை என்பது குடும்பம், ஒருவர் மற்றவருடைய தேவையை சந்திக்கிற இடம். My dear brothers and sisters, this is a place where there is comfort and there is always courage. தனிமையா இல்லை. பிரசங்கியின் புத்தகத்திலே பிரசங்கி இப்படி எழுதுகின்றார். பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே பிரசங்கி 4ஆம் அதிகாரத்திலே பிரசங்கி இப்படி சொல்கின்றார். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி சொல்கின்றார், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். இங்க யாராவது விழுந்து போனாங்கன்னா தூக்கி விடும் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. அது மட்டுமல்ல, 12ஆம் வசனம், ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. அருமையானவர்களே, in fellowship there is strength, in fellowship there is help, in fellowship there is always courage. அங்கே துணிச்சல் இருக்கிறது. What is fellowship? Two men in one ship என்று ஒருவர் சொன்னார். ஐக்கியம் என்றால் என்ன? ரெண்டு மனிதர்கள் ஒரு படவிலே இருப்பதுதான். Two men in one ship, that is fellowship. அருமையானவர்களே, இந்த சபையிலே நீங்கள் இருப்பது ஒரு ஆக்சிடென்ட் அல்ல. It's not an accident that you are part of this church. God has put you in this family so that you can be a source of strength to your brothers and sisters who are weak and who are going through difficulties. I'm coming to the end of my word. ஆகவே நாம் என்ன செய்யலாம்? தேவ பிரசன்னத்தில் நம்பிக்கை வைப்போம். தேவனுடைய வாக்கு தத்தத்தில் நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். தேவனுடைய பாதுகாப்பில் ஆறுதல் அடைவோம். தேவனுடைய பரிகாரத்தில் நிம்மதியாய் திருப்தியாய் இருப்போம். தேவ ஐக்கியத்திலே துணிச்சலை பெற்றுக்கொண்டு
ஒருவருக்கொருவர் ஆதரவாய் இருந்து முன்னேறி செல்வோம். My dear brothers and sisters, the Lord who called you will never let you down. உங்களை அழைத்த தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாளிலே அருமையான சகோதரனே, புயல் அடித்துக் கொண்டிருக்கிறதா உங்கள் வாழ்க்கையிலே? பயத்தோடு இருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறியோடு ஆலயத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறீர்களா? தேவ பிரசன்னத்தின் ஐக்கியத்தை உணர்வோம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். தேவ பரிகாரத்தின் நிறைவு நமக்கு உண்டு. Be contented that God will be with you at all times. அவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலே மனநிறைவோடு கூட இருங்கள். Keep your confidence in God's promises. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்திலே உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். Be comforted with God's protection. தேவன் என்னை பாதுகாப்பார். சிங்க கெபியில் இருந்தாலும் சரி, தீயிலே தூக்கி போடப்பட்டாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுவோம். Our God's staff and his comfort will be with us even if we walk through the valley of death, because he will be with us. அருமையான சகோதரனே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நம்மோடு கூட இருந்து இந்த ஆண்டு முழுவதுமாய் வரும் ஆண்டுகளிலே நம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருப்பார். அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவர் மேல் விசுவாசம் வைப்போம், நம்பிக்கை வைப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோம். ஐக்கியத்திலே உறுதிப்படுவோம். பிரச்சனை வரும்போது ஐக்கியத்தை விட்டு தூரமாய் போய்விடாதபடிக்கு, ஆலயத்திற்கு சபைக்கு வருவதை நிறுத்தி விடாதபடிக்கு ஆலயத்திற்கு வருவோம். இங்கே ஐக்கியம் உண்டு, பலன் உண்டு, இங்கு ஆறுதல் உண்டு. நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மியான மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலே கர்த்தாவே, என்னோடும் எங்களோடும் நீர் பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியை போல இருக்கிறது. என்ன நடக்குமோ, என்ன நடக்காமல் போகுமோ என்ற பல கேள்விகள் எங்கள் மனதை ஆட்கொள்கின்றன கர்த்தாவே. நினைத்தது நடக்கவில்லையே, நினைக்காதது நடந்து கொண்டிருக்கிறதே என்று அடிக்கடி கர்த்தாவே குழப்பத்திலே இருக்கிறோம். வருங்காலத்திலே கர்த்தாவே அநேக பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகின்றன எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே. ஆனாலும் நாங்கள் பயப்பட போவதில்லை கர்த்தாவே. காரணம், உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க போகின்றோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். அந்நாள் வரைக்கும் அவர் எங்களை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் வாழ்வோம் கர்த்தாவே. எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிரச்சனைகள், எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய சந்தோகங்கள், எங்களுடைய குழப்பங்கள், எங்களுக்கு வருகிற எல்லா சவால்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். தனி மனிதனாக எங்களால் அவற்றை சமாளிக்க முடியாது. ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே கர்த்தாவே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீரே. அதிலே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இந்த ஐக்கியத்திலே நாங்கள் பலப்பட, இந்த ஐக்கியத்திலே நாங்கள் ஒரு துணிவை, தைரியத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு ஒரு சபையை, ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கணத்தை மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பயங்கள், எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வேலை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.